அஞ்சரப்பெட்டு வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி கூட பேரு மல்லி ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, எண்ணெய், வெங்காயம், உப்பு, லெமன் ஜூஸ், மல்லித்தழை, பச்சை மிளகாய், ஆப்பிள் கிரீன் பவுடர், நெய், பாஸ்மதி அரிசி, முந்திரி பருப்பு. ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு நல்லா பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வாணலி வச்சுக்கோங்க. வாணலி சூடானதும் இந்த உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பொடி செய்யணும். வாணலி சூடாயிடுச்சு. இந்த உளுத்தம் பருப்பு எண்ணெய் ஊற்றாம அப்படியே ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி கடலை பருப்பும் வறுத்து எடுத்துக்கிட்டு பொடி செஞ்சுக்கணும். தனித்தனியாக வறுத்துக்கணும். ஃப்ரை ஆகிட்டு இதை எடுத்துடுறேன். இப்போ கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கடலை பருப்பையும் இந்த பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறணுங்க. சூடு ஆறணும்தும் நம்ம மிக்சியில பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஆறிடுச்சா பார்ப்போம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொடி ஆயிடுச்சு. இதை இந்த பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வாணலி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் போட போறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த கொத்தமல்லி தழை இது நல்லா கழுவி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி நம்ம அப்படியே பேஸ்டா அரைச்சி இதுல வெங்காயத்தோட சேர்க்க போறோம். அதே மாதிரி இப்போ பச்சை மிளகாய் அதையும் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வதங்கணுங்க. வதங்கிடுச்சு. இந்த கொத்தமல்லி பேஸ்ட் நம்ம இப்ப போட்டுடலாம். இப்போ அடுத்தது மிளகா பேஸ்ட். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தி வேணுன்றவங்க கொஞ்சம் மிளகா பேஸ்ட் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். இப்ப நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும், அதை இதுல மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இப்போ பாஸ்மதி அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலவையெல்லாம் மொத்தமா பாஸ்மதி அரிசியில கலந்து வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்ம. நல்லா கலந்துக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் ஆப்பிள் கிரீன் பவுடர், இந்த ஃப்ளேவர் வந்து அதுக்கு மேல தூவ போறோம். சும்மா ஒரு கலருக்காக தான் இந்த ஆப்பிள் கிரீன் பவுடரை போடுறது. உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கும்னா ஆரஞ்சு கலர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு, வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, இதை நான் தூவ போறேன். இதை கலந்துக்கலாம். நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல உளுத்தம் பருப்பை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலை பருப்பை வறுத்து அதையும் அந்த பவுலில் போட்டுக்கோங்க. ரெண்டும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணலி சூடானதும் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி அரைச்சி வச்சது அந்த விழுதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு பேஸ்ட் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லெமன் ஜூஸ் போட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா கலரிடணும். கலந்துட்டதுக்கு அப்புறம் பொடி பண்ணி வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொடியை அது மேலே தூவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி அதை எடுத்து போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் கிரீன் பவுடர் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முந்திரி பருப்பை மேலே தூவிட்டு பிளேட்ல சர்வ் பண்ணி வச்சிடலாம். மல்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி.